ஹாய் எல்லாம் வணக்கம். இது ஸ்டுடியோ நான் அருண். பார்த்தீங்களா பையனத்து ரெடி ஆகிட்டு அடுத்தது போகம் அடப்புறோம். இப்போ கோடை குருவைக்கு எங்கள் வயலாம் அறுத்தாச்சு. அடுத்து நெல் சென்டரில் போட்டாச்சு. இப்போ தான் அடுத்த போகத்துக்கு நடலாம்ட்டு விர விட்டாச்சு. பையனத்தை நம்ம எப்பொழுதும் விட்றது டேட்டா இது மாதிரி விர விட்டு நாற்று பறித்து இப்போ நட்டுறது கிடையாதுங்க. இது மாதிரி பையனத்தை விட்டு மிஷின் நடுவாட்டுறது அது கொஞ்சம். ஏன்னா எங்களுக்கு ஒரு 7.5 தான். அதில் ஒரு 3 போய் விட்டுருக்கோம். இந்த வாட்டி விட்டுருக்கு நெல் 37 தெரியும் உங்களுக்கு. நம்ம வீடியோ பல வீடியோ ஸ்டார்டிங் வீடியோவே எப்போதுமே பாயிரத்துலேருந்து ஆரம்பிச்சது நம்ம யூடியூப் சேனலு. நம்ம எப்போதும் இந்த ஜென்ரலாக அதை விட்டுறது பாருங்கள். பையனத்தை எப்படி விட்றாங்க உங்களுக்கு தெரியும். 3 பைக்கு 3 ரூபா, ஒரே 3 ரூபா ஓட்டாச்சு. அழகாக பறித்து மிஷின் வச்சு விடுவாங்க. அது நான் நடவு வர்றப்போ காட்டுறேன். நம்ம ஜென்ரலாக எப்பொழுதுமே இது மாதிரி தான் பையனத்தை விட்றது. பார்த்தீங்கன்னா தெரியும். அது மேலே இப்போ இது போட்டுருக்காங்க, வைக்கல் போட்டுருக்காங்க. 3 நாளைக்கு தண்ணி இதில் விடணும், பூவாளியில் ஊற்றணும். அப்புறம் நல்லா தண்ணி வாய்க்கால் ஒரு மாதிரி வச்சு தண்ணி விட்டோம்னா அது தண்ணி நின்றோம். அப்புறம் ஜென்ரலாக எப்பொழுதுமே விறப்பு விடுற மாதிரி தண்ணி பாய்ச்சிட வேண்டியதான். ஓகே, 2 பையனாத்து முடிஞ்சிட்டு அப்புறம் நம்மளால தான் விட்டாரு. ஏன்னா பையனாத்தான் எப்படி வருது? இது இருக்கு, நல்லா இருக்குல்ல? ஓகே, நல்லா வரும்ண்ணே. வாட்டி விவசாயம் நல்லா சூப்பராக, வாட்டி நல்ல விளைச்சல் நல்லா இருக்கலாம். பார்ப்போம். நம்மளால நாற்று விட்டுருக்காரு. இதோ அடுத்து 3ஆவது போய் விட போகிறோம். இந்த ரூ ஃபுல்லாக 3ஆவது போய் 2ஆவது போய் முடிஞ்சிட்டதோட 3 பைக்கு 3 ரூபா விட்டுருக்கோம். ஓகே, பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பாய் அண்ணா, பாய் சொல்லுங்கள். பாய். எல்லாம் எல்லாரும் மெஷினோட பண்ணுங்க. எல்லாம் மிஷினோட பண்ண சொல்கிறாரு.